பாரு எனக்கு காணிக்கை எடுக்கிறாங்க. ₹550 அவ்வளோதான். என்ன எங்கள் வீட்டில் ஆச்சி. ஏய் ₹550 இதை கொடுத்துட்டு இப்போ இதை எங்கள் சித்தி கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவள் தான் நான் கறி. இதை வந்து அப்புறமா சித்திக்கிட்ட திருப்பி கொடுத்துடணும். இப்போ பாருங்க, கை வலிக்குதுன்னு சொல்கிறேன், என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். காது கேட்கல சுத்தமாக. கை அதான் ஓட மாட்டாங்க, கையை பிடிச்சிப்பாங்க, வளர்த்தி விடுறாங்க. வாங்கி போடு. என்ன போடணும்? தைலம் எங்க? வேணாம், அழுத்தி விடுங்க. தைலம் வாங்கணும். இந்த கிழவி வந்து அவங்களோட பொண்டு தலைக்கு டையெல்லாம் அடிச்சு என்னன்னு டை பாரு. இது இப்போ இல்லை, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து, அதாவது எனக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும், அதுலேருந்து தைலம் தேய்ச்சி, இப்போ ஜுரம்லாம் வந்துருச்சுன்னா தலையில் தைலம் தேய்ச்சி, நெஞ்சில் தைலம் தேய்ச்சி, காலில் தைலம் தேய்ச்சி, முதுகில் தைலம் தேய்ச்சி இதெல்லாம் பண்ணுவாங்க. எப்போ நான் வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது அப்போவே இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அது அப்போலேருந்து எனக்கு பெரிய வயசாகிற வரைக்குமே அப்படி தான். அதே மாதிரி நான் வளர்ந்த பிறகு ஆச்சி கூட தான் கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்ருப்பேன். ஆச்சிக்கு வந்துட்டு அவ்வளோ செல்லம். நான் விடவே மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. எங்கள் மாமா அடிப்பார், என்ன செம்ம அடிப்பார். மாமா போலீஸ் போலீஸ் வித்தையெல்லாம் காட்டி அடிப்பார், செம்ம அடிப்பார். அப்போ மாமா கிட்ட சண்டைக்கு போயிடுவாங்க. ஆனால் ஒரு நாளும் ஒரு சின்ன வார்த்தை, மயிறு அந்த மாதிரி வார்த்தை கூட அவங்க வாயிலேருந்து வந்து பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்ல மாட்டாங்க. மாமாவை ஏய் ஜானு அடிக்காதனா அடிக்காத, கை வைக்காத அப்படின்னு அதட்டுவாங்க. அவங்க அதட்டுறதே காமெடியாக தான் இருக்கும்.
ரொம்ப வயசாகிடுச்சு இப்போ. அம்மா இப்போ என்ன வயசாகுது ஆச்சிக்கு? 96 ஆயிடுச்சு. தாத்தாக்கு தாத்தா வந்து 1919. யோசிச்சு பாருங்க எவ்வளோ வயசு. 1919. 1919மா? தாத்தாக்கு வயசு ஜாஸ்திமா. அப்போ தாத்தாக்கு வந்து 1919 இறக்கும்போதா? கால்குலேட் பண்ணுங்க. இப்போ பாருங்க. போதும் ஆச்சு, போதும் ஆச்சு, போதும் ஆச்சு. ஐயோ காது கேட்காது, காது கேட்கவே கேட்காது. தேய்ச்சி பண்ணி அதை உருவி விட்டு போதும் ஆச்சு, போதும். இப்போ அவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு அமௌண்ட் எடுத்து கையில் கொடுப்போம். இந்த அமௌண்ட் இருக்கா? இது ஃபுல்லாக 500 ரூபா கட்டு. ஆச்சி இது வேற இதாங்க. ஆண்டவர் பாருங்க. இது நான் வாடகை கட்ட வச்சிருக்கிறேன். காசு அவங்க கொடுத்தாங்களா அந்த காசு 550 ரூபா. அதை தான் திருப்பி தரேன்னு நினச்சிட்டு ஆண்டவருக்குன்னு செய்யும்போது அதை வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஆண்டவருக்குன்னு சொல்லும் போது அதை வேணான்னு சொல்லக்கூடாது. இப்போ இந்த கை மாற்றி இப்போ ஆச்சி லவ் யூ ஆச்சி. வைக்கிறேன். டேக் கேர். நீங்களும் உங்கள் வீட்டில் பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களாம் நம்மளோட அசெட் மாதிரி. அவங்க அன்பெல்லாம் திருப்பி நம்ம கிடைக்காது. இந்த காலத்தில் இந்த மாதிரியான உண்மையான அன்பெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அவங்கக்கிட்ட இருந்த அன்பு அது இவ்வளோ நல்லா காப்பாற்றிட்டு இருக்கிறோம். 96 வயசு ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை வருஷம் காப்பாற்ற முடியும்னு தெரியல. ஆனால் ஆச்சியோட அன்பு போகவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அன்பு வந்து வேறு யாருக்கிட்டையுமே பார்க்க முடியாது. பெற்ற அம்மா கிட்ட கூட பார்க்க முடியல. இதுதான் உண்மையான அன்பு. நான் ஒன்றும் எங்கள் ஆச்சிக்கு செஞ்சதில்லைங்க, ஒன்றுமே செஞ்சதில்லை. ஆனால் எங்கள் ஆச்சி இது வரைக்கும் நான் வந்தால் என்னை வெறும் கையை அனுப்பவே மாட்டாங்க. அவங்க கையில் இருக்கிறத தூக்கி கொடுத்துருவாங்க. இந்தா காணிக்கை அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் சுருட்டியெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு யாராவது கொடுத்து ஹெல்ப்